வணக்கம் அன்பு நண்பர்களே, வாழ்க வளமுடன். இன்னைக்கு மனவளக்கலை இந்த புக்ல இருந்து வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எழுதிய புக்ல இருந்து ஆசை சீரமைத்தல் அப்படிங்கிற பகுதி ஆரம்பிக்க போறோம். அஞ்சுவதோறும் அரவணே ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆசையை விருப்பம், அவா, பற்று, இச்சை, வேண்டுதல், வேட்பு, காமம், காமியம் என பலவாறாக கூறுகிறோம். பழங்கால அருள்துறையினர் ஆசையினை வெறுத்து ஒதுக்கி பேசினார்கள். ஆசையின் பால் கடுமையான வெறுப்பும் கூட செலுத்தப்பட்டது. அவர்கள் ஆசையை பிரித்து மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை என பெயரிட்டனர். 3 ஆசைகள் அவங்க பெயரிட்டிருக்காங்க. ஒண்ணு வந்து மண்ணாசை, ரெண்டாவது பொன்னாசை, மூணாவது பெண்ணாசை. அடுத்து மனை, விளைநிலம், வீடு முதலியவற்றின் மேல் கொள்ளும் ஆசையை மண்ணாசை என்றனர். தூய்ப்பு அனுபோக பொருட்களையும் அவற்றை பெறுவதற்கான முத்திரையாக டோக்கன் பயன்படும் பணம், பொன் முதலியவற்றின் பேரில் கொள்ளும் ஆசையினை பொன்னாசை என்றனர். பெண் துணையையும் பெண்ணின் மேல் கொள்ளும் விருப்பத்தையும் பெண்ணாசை என்றனர். ஆசையை அடியோடு கூடாது என்று அவர்கள் கூறி வந்தார்கள். ஆசை ஒளிந்த இடத்தில்தான் ஆன்மீகம் பிறக்கிறது என்றும் அவர்கள் கருதினார்கள். அவர்களோடு நாம் முழுமையாக முரண்படுவதாக நினைக்க வேண்டாம். ஆசை என்றால் என்ன என்று கொள்ளும் கருத்தில் தெளிவு சேர்த்தால் எல்லாம் சரியாகிவிடும். அவர்கள் ஒழிக்க சொன்ன ஆசை முரணான ஆசை, தீய ஆசை, தீய விளைவினை தரக்கூடிய ஆசை, ஒழுக்க குறைவான ஆசை என்று விளக்கம் கொண்டால் முரண்பாடு கிடையாது. அவங்க சொன்னதையே கொஞ்சம் வேற மாதிரி பார்க்க சொல்றாரு. பிறவி பெருங்கடல் நீந்துதல் என்ற லட்சியத்தை நாம் அடைய வேண்டும் என்பதே ஒரு ஆசைதானே. ஆசை வேண்டும் சொல்றாரு. இந்த இந்த லைஃப்ல நம்ம இன்னும் கொஞ்ச நாள் வாழணும், இன்னும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை அனுபவிக்கணும்னு நினைக்கிறதே ஒரு ஆசை தானே. இந்த ஆசையை எப்படி ஒழிப்பது? வாழ்ந்து கொண்டே தானே அந்த லட்சியத்தை அடைய வேண்டும். உண்ணாமல் உடுத்தாமல் மற்ற பொருட்களை பலவற்றை அனுபோகிக்காமல் எப்படி வாழ்வது? அப்போதைக்கப்போது உணவின் மீதும் உடை முதலியவற்றின் மீதும் ஆசை செல்லத்தானே செய்யும். இது எல்லாம் இயல்புதான், நார்மல் தான். உலகில் எல்லோரும் பற்றற்று அறிவின் உயர்விலே நின்று சுமையற்றும் சிக்கலற்றும் வாழ்க்கையை வாழ வேண்டுமானால் அது உலக மக்களின் ஒன்றுபட்ட கூட்டு திட்டத்தினால் மட்டுமே முடிவதாகும். எனவே ஆசையை அடியோடு ஒழிப்பது என்பது இயலாத செயல். அதற்கு தேவையும் இல்லை. ஆசை வேணும் தான் சொல்றாரு அவரு. ஆனா அதை கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை நம்ம ரெகுலேட் பண்ணிக்கணும். மண் ஆசையை எடுத்துக்கொள்வோம். நாம் வாழ ஓரளவாயினும் நிலமும் வீடும் வேண்டும் தானே. மண்ணின் மேல் தானே நின்றும் அமர்ந்தும் நடந்தும் படுத்தும் வாழ்க்கை நடத்துகிறோம். பொன்னானது பிரதிநிதியாக விளங்கும் பலவிதமான பொருட்களை உபயோகித்தவாறு தானே வாழ்கிறோம். மனைவியாக இல்லாவிட்டாலும் தாயாக, சகோதரிகளாக அல்லது சமையல்காரியாக வேணும் பெண் துணை இல்லாமல் யார் வாழ்கிறார்கள்? மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழ்கின்றோம். மாற்றுவதேன் மூவாசை மதிகொண்டே பயன் கொள்வோம். உங்களோட மூளையை யூஸ் பண்ணி, மதியை யூஸ் பண்ணி தேவை இருக்கிற ஆசைகள் மட்டும் கரெக்டான விஷயத்துல யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. மேலும் பெண்கள் என்றாலே ஆன்மீகத்திற்கு விரோதம் என்ற கருத்து முற்றிலும் தவறானது. இது ஆன்மீகத்தில் இடைச்செருகல் தான். பழங்காலத்தில் இக்கொள்கை இல்லை. நடுவில் ஒரு காலத்தில் இக்கருத்து பரவி இருக்க வேண்டும். பிராணயாம பழக்கம் அதுக்கு காரணமாக இருக்கலாம். அதுக்கு என்ன மீனிங் எனக்கு தெரியல. இங்க ஒரு போயம் கொடுத்திருக்காங்க. இதோட இது முடிஞ்சது, இன்னைக்கு முடிஞ்சது. பெண் வயிற்றில் உருவாகி பின்னும் அந்த பெண் கொடுத்த பாலுண்டே வளர்ந்து மேலும் பெண் துணையால் வாழ்கின்ற பெருமை கண்டு பெண்மையிடம் பெருமதிப்பு அறிஞர் கொள்வார். பெண்மையே தம் உடலில் பாதியாகும் பேருண்மை உணர்ந்ததனால் எனினும் சில்லோர் பெண்ணினத்தை பழித்தெழுதி பாடியுள்ளனர். பேதமையால் அறிவு நிலை உயராம் உண்ணம். பெண்களை ரொம்ப போற்றி பாடியிருக்காருங்க. ஒரு குறுகிய அற்பமான நிலப்பரப்பை மட்டும் எனது என்று ஏன் சொல்ல வேண்டும்? இந்த மண்ணுலகம் முழுவதுமே எனது தானே. அதில் உள்ள அனைத்தும் அனைவருக்கும் பொதுவான உடைமைகள் அல்லவா? பெண்களின் பெண்ணினத்தின் பல தரப்பட்ட மதிப்புமிக்க கடமையையும் கூட்டுறவும் இன்று யாரால் வாழ இயலும்?
மண்ணுலகம் யாவருக்கும் சொந்தம் என்று மனிதரெல்லாம் உணர்ந்தால் மண்ணாசை ஏது. எல்லா பூமியும் எல்லா மக்களும் என்னோடது நினைச்சிட்டிங்கன்னா அப்புறம் அதுக்கு மண்ணாசை வருது அப்படிங்கிறாரு. பெண்கள் எல்லாம் பெற்றவளாய் மகளாய் ஆணின் பிரிய சகோதரிகளாய் இருந்தும் வாழ்வின் பண்பினுக்கு ஏற்றபடி ஒவ்வொரு பெண்ணும் பத்தினியாய் ஆணுக்கே கடமையாற்றல் என்ன பெண்ணாசை எங்கே. உலகில் வாழ்வோர் எல்லோருக்கும் பொது எனில் பொன்னாசை எது. எல்லாருக்கும் எல்லாருக்கும் பொதுவாதான் எல்லா பொருட்களும் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது எனக்குன்னு மட்டும் எதுக்கு எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் லேர்னிங்கா இருக்கணும் எல்லாத்துக்கும் நம்புறேன். தேங்க்யூ. நான் இதெல்லாம் எதிர்பார்க்கல, இதுக்கு முன்னாடி படிக்கல, இப்பதான் உங்களோட சேர்ந்து தான் நான் படிக்கிறேன். நன்றி. இதை பத்தி யோசிங்க. அதாவது ஒரு கருத்து உங்களுக்கு வருதுன்னா ஏதாவது ஒரு விஷயத்துக்காக தான் இந்த மனசுல இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சினால உங்களுக்கு இந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூஸ் எல்லாம் உங்க மனசுல வருது. இதை பத்தி யோசிங்க, எதுக்காக இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, எது நல்லது எது கெட்டதுன்னு நம்ம மனசுக்கு தெரியும். அது கரெக்டான விதத்தில் எடுத்துட்டு கரெக்டான ஆங்கிள் திங்க் பண்ணி கரெக்டான செயல்களை யூஸ் பண்ணுங்க. நன்றி. ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. வாழ்க வளமுடன். காட் பிளஸ் யூ ஆல்.